வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸ் அதாவது ஆர்பிஎஃப், எஸ்ஏ அண்ட் கான்ஸ்டபிள், குரூப் டிடி, எம்டிபிசி இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கான மேத்தமெட்டிக்ஸில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய கிளாஸஸ்னா அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 19வது கிளாஸ் வந்து நான் பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 பார்ட் வீடியோ வந்து தான் இந்த மேத்தமெட்டிக்ஸ் வந்து நம்ம தனியாகவே வந்து நான் பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸில் நீங்கள் இன்னும் பார்க்கல, நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, எஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? எஸ். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஒய் அண்ட் இஜெட் இன்வெஸ்டு 4000 ஓகே அண்ட் 6000 அண்ட் த 8000 ஓகேவா. ஸோ எக்ஸ் வந்து 4000, ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 6000 அண்ட் த இஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 8000 அப்படிங்கிற மாதிரினா இந்த மாதிரி இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பிஸ்னஸ் தே இன்வெஸ்ட் த மணி ஃபார் 3, 2 and 4 year ரிலேட்டிவ் ஓகே. ஸோ ஒவ்வொருத்தவங்களுமே பார்த்தீங்கன்னா 3 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம் அப்படிங்கிற மாதிரி ரிலேட்டிவ் ஆகிருக்கு. ஸோ அந்த டூரேஷனில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இஃப் தி டோட்டல் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா rupees 50,000 ஓகே. ஸோ 56,000 தென் வாட் இஸ் த ஷேர் ஆஃப் த ஒய் ஓகே. ஒய்க்கான ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஒய்யோட பங்குக்கான ப்ராஃபிட் என்ன அப்படி மாதிரி கேட்குறான் ஓகே. ஸோ அப்போ ஃபுல்லாக தமிழில் பாருங்களேன். எக்ஸ் ஒய் மற்றும் இஜெட் ஆகியவை ஒரு வணிகத்தில் மரியாதையோட ரூபாய் 4,000, 6,000, 8,000 முதலீடு செய்யணும்னா மொத்தம் லாபம் வந்து 56,000. பிறகு லாபத்தின் ஒய்யின் பங்கு என்ன அப்படிங்கிறது கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஓகே. எஸ். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே மொத்த லாபம் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம மேலே போட்டுக்கணும் ஓகே. ஸோ மொத்த லாபம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 56,000 சொல்கிறாங்களா. இந்த 56,000 நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்னா 3 விதமாக பிரிக்கணும். ஏன்னா இங்கே 3 பேர் இருக்காங்க ஓகேவா. ஸோ அதனால தான் வந்து நம்ம இங்கே 3 விதமாக பிரிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஓகே. இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து 4,000 ஓகே, 4,000. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6,000 ஓகேவா, 6,000. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 8,000 ஓகேவா. இது இது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒய் சாரி இஜெட்டு, இது ஒய் ஓகே, இது ஒய்யா, இது எக்ஸு ஓகே. ஸோ எக்ஸ் ஒய் இஜெட் தான். எக்ஸு 4,000, ஒய் வந்து 6,000, இஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா. ஸோ ஒட்டுமொத்தம் இதாக வந்து இந்த 56 ஓகே. ஸோ அதை புரிஞ்சுக்கிறேங்க. இப்போது இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோஸ் எல்லாத்தையும் நம்ம தூக்கிடலாமா? எஸ். ஸோ எல்லா ஜீரோஸுமே வந்து 3 ஜீரோ இருக்கிறதுனால மொத்தம் 3 ஜீரோ எல்லாத்தையும் ஜீரோஸ் எல்லாத்தையுமே தூக்குங்க. இந்த 3 ஜீரோ, இந்த 3 ஜீரோ, இந்த 3 ஜீரோ. இப்போ தனி நம்பர் ஆயிடுச்சு 4, 6 அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சா. ஸோ இப்போ இது வந்து அடிச்சு கொடுக்கலாம். எப்படின்னா 2,000 எல்லாமே அடிச்சு கொடுக்கலாமா? கண்டிப்பாக ஓகே. இதை ஈ2, இதை மூவி2 ஓகே, இது 4 ஓகேவா. புரியுதுங்களா ஓகே. அப்போ 2, 3 ஓகேவா. உங்களுக்கு புரிஞ்சுங்களா? நம்ம இந்த 20 வச்சு தான் இது பண்ணோம் ஓகே. இப்போ 2, 4 இருக்கு ஓகேவா. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்களோட இயர் சொன்னாங்களே அதை வந்து பார்த்தீங்கன்னா இது கூட பெருக்கிக்கலாமா. ஸோ இப்போ இயருங்கிறப்ப இது கூட இன்ட்டு 3 பண்ணுங்கள் ஓகேவா. அது மாதிரி இது கூட இன்ட்டு 2 பண்ணுங்கள் ஓகேவா. அப்புறம் 4 கூட இன்ட்டு 4 பண்ணுங்க ஓகேவா. ஸோ இன்ட்டு 4 பண்ணுங்கள். இப்போது இங்கே 3, 2, 4 இருக்குல்ல. இப்போ இதை வந்து நம்ம அடிச்சு கொடுக்கலாம். எப்படின்னா இந்த இயர்ஸ் வச்சு பக்கத்தில் இருக்க இயர்ஸ் அடிங்களே. இங்கே ஒரு 2 இருக்கா, உங்களுக்கு வேறு கலரில் போட்டு காமிச்சா தான் தெரியும். இங்கே ஒரு 2 இருக்கா, O2 2, E2 4 ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, இங்கே ஒரு 2 இருக்கா, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்கா. உங்களுக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இங்கே ஒரு 2 இருக்குது ஓகேவா. எப்படி அடிச்சு கொடுத்தோம் உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது ஓகேவா. இப்போது இங்கே காமனாக 3 ஆயிடுச்சு, இங்கேயும் 3 ஆயிடுச்சு, அண்ட் இங்கே 4, 2, 8 அப்படிங்கிற மாதிரி 3 ஆயிடுச்சா. ஸோ அதை தான் எடுத்து எழுதுங்க ஓகேவா. ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே 40 முதல் வந்து 3 ஜீரோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு இங்கே 4 இருந்துச்சுல அது ஈ2 4 சொல்லி அடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் அதே இதை வச்சு தான் அப்புறம் இங்கே மூவி2 6 அப்படிங்கிற மாதிரி அடித்தோம் ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து அதே 2 வச்சு தான் அப்புறம் இங்கே 8 வந்து 4, 2, 8 அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தோம் ஓகேவா. அப்புறம் இங்கே இந்த 2ங்கிறது இங்கே இருந்துச்சு, நம்ம வந்து மார்க் பண்ணாமல் விட்டுட்டேன், அதனால தான் இப்போ வந்து அடிச்சு கொடுத்தேன் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம இயர்ஸ்லாம் இருந்துச்சுல இங்கே 3, 2, 4 அதெல்லாம் வந்து ஆட் பண்ணோம். அதுதான் இன்ட்டு அப்படி பக்கத்தில் இருக்கலாம். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நம்பரை மாற்றணுங்கிறதுக்காக தான் அப்புறம் அந்த இதை இங்கே அடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடிச்சு கொடுத்தோம் ஓகேவா. ஸோ அப்படி அடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் சுருங்கினது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3, 3, 8 ஓகேவா. இங்கே 3, இங்கே 3, இங்கே 4, 2, 8 ஓகேவா. இப்படி இருக்குது ஓகே. ஸோ இதை வச்சு நம்ம என்னென்ன நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒய்யோட ஷேர் ஒய் தான் தேவை ஓகேவா. ஸோ எது தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
ஒய் தான் தேவை. ஸோ ஒய்ங்க ஒய்யோட இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓகேவா. ஸோ 3 ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது அப்படின்னா 3. இங்கே வந்து நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த 3 இது இருக்குல்ல, இதோட டோட்டல் என்ன 3 3 6 6 8 6 14 சொல்லலாமா ஓகேவா. அப்போ இந்த 14 வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் போடுங்க. டோட்டலாக 14 இதோக்கு ஈக்குவலானதான் இந்த 56,000 அப்படின்னா ஓகேவா. ஸோ அப்போ ஒரு இதுக்கான ஈக்குவலானது என்னது அப்படி பார்க்கணும் ஓகேவா. ஸோ ஒரு இதுக்கான ஈக்குவலானது எப்படி வரும் 4,000 சொல்லலாமா ஓகேவா. ஸோ 14 × 4 வந்துட்டுனா உங்களுக்கு 56ன்னு தெரியுமா, புரியுதுங்களா. 11 நாங்க 11 நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 44, 12 நாங்கள் 48, 13, 14 நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 56 அப்படின்னா ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா 4,000 இருக்கலாமா ஓகேவா. ஸோ இப்போ இந்த மாதிரி இடத்துல நமக்கு வாய்ப்பாடுங்கிறது ரொம்ப பயன்படக்கூடியது ஓகேவா. ஸோ அப்போ ஒரு இது 4,000 அப்படின்னா 14 இது வந்து பார்த்தீங்கன்னா 54,000 அப்படிங்கிற மாதிரி நமக்கு முடிவு பண்ணிட்டோம். இப்போ ஒரு இதுக்கானது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போது எக்ஸ் என்ன ஒய் என்ன இஜெட் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதனால் இப்போ அந்த ஒரு இது இருக்குல்ல 4,000ங்கிறத இந்த 3 இதுன்னு சொல்லி இங்கே இருக்குல்ல நம்ம ஒய்க்கு கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கிக்கிற போகிறோம் ஓகேவா. அப்போ 3 × 4 முன்னாங்க 12 அந்த 3 0 ஓகேவா. அப்போ 12,000 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 12,000ங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது ஓகேவா. ஸோ ஆப்ஷன் சியில் தான் இந்த 12,000 அப்படிங்கிறது இருக்குது ஓகே. புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ புரிஞ்சிச்சா இவ்வளோதான். அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஓகேவா. எந்த டவுட்டும் கிடையாதுல. ஸோ வேறு எதுவும் இல்லை உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் 56,000 அப்படிங்கிறது 3 பேருக்கான எக்ஸ் ஒய் இஜெட் அவங்களுக்கு வந்து 4,000 6,000 8,000 அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதில் 56,000 கிடைக்குது, அதான் இங்கே போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிறது 4,000 ஒய்ங்கிறது 6,000 இஜெட்டுங்கிறது 8,000 போட்டாச்சு. இதில் 3 ஜீரோஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறதுக்காக 0 0 0 எல்லாத்தையும் 3 கேன்சல் பண்ணிட்டு இங்கே 4 6 8 இருக்குது ஓகே. இதை 2 பல் அடிச்சு கொடுக்கலாமா, கண்டிப்பாக அடிக்கலாம். ஸோ ஈர 4 ஓகேவா. ஸோ 2 4 2 6 அப்படி மாதிரி அடிச்சாச்சு. மறுபடியும் இந்த 8 அடிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4 2 8 அப்படி மாதிரி அடிச்சு கொடுத்தோமா. எஸ். ஸோ 3 வந்து 2 பல்ல வந்துச்சு. இங்கே ஒரு 2 இருக்குது ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இயர்ஸ் எல்லாத்தையும் தான் இங்கே ஆட் பண்ணோம் ஓகேவா. ஸோ இன்ட்டு பண்ணோம் ஓகே. அப்போ பண்ணும்பொழுது இங்கேயுமே அடிச்சு கொடுக்குற மாதிரியானதாக இருக்குது ஓகேவா. ஸோ அதெல்லாம் இங்கே ஒரு 2 இருந்துச்சு, இங்கே ஒரு 2 அடிச்சு கொடுத்தோமா ஓகேவா. அடிச்சு கொடுத்துட்டு இங்கே 2 இருந்துச்சு, இங்கே ஒரு 2 இருக்குது ஓகேவா. ஒரு 2 2 4 அப்படிங்கிற மாதிரி இந்த 2 அடிச்சு கொடுத்தாச்சு ஓகேவா. அப்போ இங்கே 4ோட 2 மட்டும்தான் பெருக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இங்கே இருக்க 3 இங்கே இருக்க 3 வந்து அப்படியே முழு நம்பராக தான் இருந்துச்சு. அப்போ அதை அப்படி கீழே இறக்கி விட்டாச்சு. இந்த 4 2 8 அப்படிங்கிறது இங்கே கொண்டு வந்தாச்சு. இப்போது இது 3 3 8 இது எல்லாத்தையும் டோட்டல் தான் வந்து 14 ஓகே. அப்போ ஒவ்வொரு இதுக்கான இதுவுமே நம்ம மொத்தமே நமக்கு 14 கிடச்சிருச்சு ஓகே. அப்போ 14 இது வந்து பார்த்திங்கன்னா 56,000 அப்படின்னா ஒரு இது அப்படி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். அப்போ ஒரு இதுங்கிற 4,000 அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இங்கே ஒய்யை தான் கேட்டிருக்காங்க ஓகே. அப்போ ஒய்ங்கிறது 3 அப்படின்னா 3 × 4,000 பார்த்திங்க அப்படின்னா முன்னாங்க 12, இப்போ 3 ஜீரோ சேர்த்துக்கிட்டோம் 12,000 அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஆன்சர். அப்போ கரெக்டான ஆன்சர் வந்துன்னா சியில் இருக்க 12,000 தான். அப்போ அதுதான் வந்து ஒய்யின் பங்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க முடியும் ஓகே. புரிஞ்சுங்களா உங்களுக்கு. ஸோ நான் தெளிவாக தான் சொல்லி வந்திருக்கேன் நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் எது இருந்துச்சு அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு மறுபடியும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் கிளாஸ்லையோ அல்லது உங்களுக்கு கீழே கமெண்ட்லேயோ வச்சோம்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே. எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. இது புரிஞ்சுச்சா. எஸ். சிம்பிளான ஒன்று தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க்கு ஓகேவா. அதாவது ஏ அண்ட் பி கம்ப்ளீட் எ ஒர்க் இன் 10 hours ஓகேவா. ஏயும் பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டாங்க. எத்தனை மணி நேரம் 10 மணி நேரம் 2 பேர் சேர்ந்து ஓகே. அடுத்து பி அண்ட் சி கம்ப்ளீட் எ ஒர்க் இன் 9 hours ஓகேவா. ஸோ 9 மணி நேரம் வந்து பியும் சியும் சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அடுத்து பட் சி ஒன்லி டேக் 18 hours. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 2 பேராக சேர்ந்து வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 மணி நேரம் வந்து ஒர்க் பண்ணுறேன் ஓகே. ஸோ வாட் இஸ் த டைம் டேக்கன் ஏ டு கம்ப்ளீட் த ஒர்க் ஓகே. ஸோ அப்போ ஏ மட்டும் இந்த வேலையை செஞ்சால் எத்தனை நாட்களில் முடிப்பான் அப்படிங்கிறதான் இதில் கொஸ்டின் ஓகே. ஸோ அப்போ இதை செஞ்சிடலாமா. ஸோ இப்போ தமிழில் பார்த்துக்கோங்க. ஏ மற்றும் பி வேலையை 10 மணி நேரத்தில் முடிக்கிறார்கள். அப்போ அதை அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஏயும் பியும் 10 மணி நேரம் ஓகே. ஸோ ஏபி 10 hours ஓகே. ஸோ ஹவர்ஸ் அப்படிங்கிறது இருக்கட்டும், நான் பக்கத்தில் போட்டுக்கல. மணியில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கோம். அடுத்து பியும் சியும் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணி நேரம் ஓகே. ஸோ பிசி ஈக்குவல் டு 9 மணி நேரம் ஓகேவா. ஸோ அடுத்து சி மட்டும் ஓகே. சி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 மணி நேரம் ஓகே. ஸோ சி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 மணி நேரம் ஓகேவா. ஸோ அப்போ வேலையை முடிக்க ஏ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும், ஏ மட்டும் இந்த வேலையை வந்து முடிக்க எவ்வளோ நேரம் எடுப்பான் அப்படிங்கிறதான் இங்கே கொஸ்டின் ஓகேவா. ஸோ இப்போ இதை முடிச்சு விட்டுலாமா, என்ன பண்ணணும். ஸோ நமக்கு ஏபி 10 பிசி 9 சி 18 அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வரக்கூடிய மெத்தட் தான் ஓகே. ஸோ இது 3க்கு எல்சியம் பார்க்கலாமா.
இப்போ 10, 9, 18 இது மூணுக்கான எல்சியம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இருங்க என்ன கிடைக்கும் 90 சொல்லலாமா? எஸ், சிம்பிளாக அந்த டக்குன்னு 90 சொல்லி விட்றலாம். ஓகே, ஸோ 90ன்னு சொல்லலாமா? எஸ் 90. அப்போ இதை வந்து 9, ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 19 90ன்னு சொல்லலாமா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9 10 90ன்னு சொல்லலாமா? இங்கே எத்தனை 5 18 90ன்னு சொல்லலாமா? ஓகேவா, அவ்வளோதானே. ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா நமக்கு ஏ மட்டும் ஏ மட்டும்தானே தனியாக தேவை. இப்போ பி இங்கேயும் இருக்கேன் பி, ஓகேவா. சி இங்கேயும் இருக்குது, சி தனியாக வேலை பார்த்துருக்கு, ஓகேவா. ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம வந்து இதுலேருந்து ஏ எப்படி பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து ஒன்று கழிச்சு கொண்டு அவங்களோட ஒரு நாள் எஃபிஷியன்சி. இப்போ 9 10 5ங்கிறது அங்கே இருக்கவங்களோட எஃபிஷியன்சி தானே. இப்போ ஏபியோட டோட்டல் 2 பேரோட எஃபிஷியன்சி தான் 9, ஓகேவா. ஸோ அதையும் பிசியில் இப்போ பி இங்கேயும் இருக்கான் இங்கேயும் இருக்கான்ல, அதனால தான் கழிக்கணும், ஓகே. 10ல் 9 போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிடைக்குமா? அந்த 1 சியோட எஃபிஷியன்சியான 5ல் வந்து கழிச்சிக்கிட்டோம் அப்படின்னா 5ல் 1 போச்சுன்னா உங்களுக்கு 4 கிடைக்குமா? எஸ். ஸோ அப்போ 4 வந்து பார்த்தீங்கன்னா 90/4, ஓகேவா. ஸோ 90/4னா உங்களுக்கு என்ன வரும்? 90/4, ஓகே. ஸோ இந்த சைடில் போட்டுக்கலாம் 90/4, ஓகேவா. ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும், ஓகேவா. ஸோ 90/4. இப்போ இதை எப்படி அடிச்சு கொடுக்கலாம்? ஒரு நாங்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது முழு நம்பராக வராது, ஓகே. முழு நம்பராக வராது. அப்போ இதை வச்சு ஆப்ஷன்ஸை தேடலாம். இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 4 90, ஓகேவா. ஸோ இப்போ ஒரு நாங்கு 8 3 ஒரு நாங்கு ஓகே 2 8 அப்படி மாதிரி வைங்களே. அப்போ 8 அப்படின்னா இங்கே வந்து 9 8 போச்சு அப்படின்னா 1, ஓகேவா. ஸோ அப்போ இந்த 0 கீழே இருக்குங்க. மறுபடியும் 8, ஓகேவா. ஸோ 8 அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8 இங்கே பார்த்தீங்கன்னா 2 மிச்சமாகும், ஓகே. ஸோ மறுபடியும் நம்ம இங்கே டாட் வச்சு இங்கே ஒரு 0 ஆட் பண்ணுவோமா? எஸ். ஸோ இப்போ மறுபடியும் 5 போடலாமா? எஸ், 5 20னா கம்ப்ளீட் ஆச்சா? அப்போ 22.5 அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா? அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22.5, ஓகேவா. 22.5 ஹவர்ஸ் தான் வந்து இதில் வரக்கூடியதாக இருக்கும். அப்போ 22.5 அப்படிங்கிற ஹவர்ஸ், அதாவது 22.5 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் சியில் தான் இருக்குது, ஓகேவா. ஸோ 22.5 மணி நேரம் அப்படிங்கிறதா இதில் கரெக்டான ஒரு ஆன்சர், ஓகேவா. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏயும் பியும் 10 மணி நேரம், பியும் சியும் 9 மணி நேரம், சி மட்டும் 18 மணி நேரத்தில் ஒரு வேலையை வந்து முடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் வந்து ஏ மட்டும் அந்த வேலையை வந்து எத்தனை நாளில், அதாவது எவ்வளோ மணி நேரத்தில் வந்து முடிப்பான், ஓகே. நாலுன்னு சொல்லிட்டு மணி நேரத்தில் கொடுத்தாங்க. அப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எல்சியம் பார்த்தோம், ஓகேவா. 90 அப்படின்னு கிடச்சிச்சு. ஸோ அதுக்கு வச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த ஏபி அண்ட் பிசி அண்ட் சியோட எஃபிஷியன்சி வந்து நம்ம போட்டோம் 9 10 5 அப்படின்னு கிடச்சிச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் நமக்கு தேவை. அப்போ பி ஏ இங்கே வந்து பியும் இங்கே இருக்கேன் பி இங்கேயும் இருக்கேன், அப்புறம் சி இங்கே இருக்கேன் இங்கேயும் சி இருக்கேன், ஓகே. ஸோ அப்போ இவங்களோட எஃபிஷியன் இதெல்லாம் கழிச்சிட்டு தான் மிச்சம் வர்றது தானே நமக்கு ஏன்னு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த எஃபிஷியன்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா கழிச்சோம். இப்போ 9லேருந்து 10 கழிச்சா 1, 1லேருந்து 5 கழிச்சோம் அப்படின்னா 4 கிடச்சிச்சா, அந்த நாள் தான் இந்த நாள். ஸோ அப்போ 90/4 அப்படி மாதிரி போட்டு அடிச்சு கொடுத்தோம். அடிச்சு கொடுக்க பார்க்கும்பொழுது இதை புள்ளியில் தான் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஓகேவா. ஸோ 4ஆல் 90 அடிச்சு கொடுக்க முடியாது. ஸோ அதனால் வகுத்து 10 உங்களுக்கு நமக்கு 22.5 கிடச்சிச்சு. அப்போ 22.5 மணி நேரம், ஓகேவா. அதுதான் தான் இதில் கரெக்டான ஆன்சர், ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா a man traveled 100 kilometers at 50 km per hour, the next 120 kilometers at 40 km per hour, and the next 150 km at 60 km per hour. What is the average speed of in for whole journey? ஓகே. ஸோ அதனால் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் தான் கேட்குறாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் பெர் ஹவர்லையும், நெக்ஸ்ட்டு 120 கிலோமீட்டரை 40 கிலோமீட்டர் பெர் ஹவர்லையும், அடுத்த 150 கிலோமீட்டர் வந்துன்னா 60 கிலோமீட்டர் பெர் ஹவர்லேயும் வந்துன்னா இது பண்ணுறான், ஓகே. ஸோ கிடக்குறான் அப்படின்னா அவனோட ஆவரேஜ் ஸ்பீட் என்ன மொத்த ஜேர்னியோட, ஓகே. மொத்த பயணத்துடைய ஆவரேஜ், ஓகேவா. அப்போ ஒரு மனிதன் நம்ம அப்போ கீழே தமிழில் கொடுத்துருக்க பார்த்துக்குங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் போடணும், ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிலோமீட்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. 100 +, ஓகேவா. அடுத்து 120 இருக்கா, 120 + அடுத்து 150, ஓகேவா. ஸோ 150 இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் 100 கூட 120 கூட்டிங்கன்னா 220, 200 கூட 150 கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 370 அப்படிங்கிறது கிடைக்குமா? எஸ், இதுதான் தான் இங்கே டோட்டல் கிலோமீட்டர்ஸ், ஓகே. ஸோ இந்த மொத்த பயணத்தோட ஒட்டுமொத்த கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த 370, ஓகேவா. இதை இந்த பக்கம் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே என்ன தேவை அப்படின்னா
டைம் தான். ஓகே, ஸோ அடுத்து நமக்கு தேவை இங்கே வந்து டைம். ஓகே, ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 50 கிலோமீட்டர். ஓகே, ஸோ அடுத்து 40 கிலோமீட்டர், அடுத்து 60. ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போடுங்க. இப்போ பாருங்கள் 50 ப்ளஸ்ஸு 40 ஓகே ப்ளஸ்ஸு இங்கே 60 ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2000 போல் அடிக்கலாமா? கீழே 20 போட்டுக்குங்க. ஏன்னா இது 0 அடிச்சு கொடுக்குறதுக்காக தான் நான் எக்ஸ்ட்ரா பக்கத்தில் 0 போடுறேன். ஓகேவா. ஸோ எல்லாத்தையும் போட்டுங்க. ஓகேவா. ஸோ 2 முறை போகிறான்ல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிடும். ஓகேவா. இங்கே ஒரு 0க்கு இங்கே ஒரு 0 அடிச்சிடும். அப்படி கூட அடிக்க வேணாம். ஓகேவா. ஸோ அப்படி அடிச்சாலும் சரி தான். ஓகேவா. இப்போ 2 2 2 4. ஓகேவா. இப்போ 2 2 3 2 6 அப்படி கூட அடிக்கலாம். ஓகேவா. 20,000 பல்ல அடித்தாலும் 3 தான் வரப்போகுது. நம்ம ஒரு 0க்கு அடிச்சு கொடுத்துட்டு 2000 பல்ல அடித்தாலும் வந்துன்னா 2 3 அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே 5/2 2 3 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஓகேவா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போடுங்க. ஓகேவா. ஸோ 5/2 ஓகேவா +2 +2 +3 ஓகேவா. ஓகேவா. ஸோ இப்போ இதை பை பண்ணோம். அப்படி பை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகே. இப்போ 370 கீழே பை 5/2 + 2/3 இது வந்து தனியாக எழுதுனாவே நம்ம தெளிவாக புரியும். ஓகேவா. இப்போ 370 ஓகேவா கீழே 2 + 3 + 5/2 ஓகேவா. இதுதான். ஓகேவா. இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் கிடையாது. இப்போது இதை அடிச்சு கொடுக்க என்ன பண்ணுறதுன்னா இருங்க. இப்போ இது ரெண்டே கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 5 கிடைக்குமா? ஓகேவா. இது ரெண்டே கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 5 கிடைக்குமா? ஓகேவா. ஸோ அப்போ இது வந்து 5ன்னு கிடச்சிருச்சு. ஓகேவா. ஸோ இப்போது என்ன பண்ண போகிறோம், 5 இருக்காங்க. ஸோ இந்த 5 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 5 பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 10 10 கூட 5 சொல்லலாம். இப்போ கலப்பு பின்ன மாதிரி இருக்கா உங்களுக்கு இந்த இது 5 கூட 2 கூட்டினீங்கன்னா, சாரி 5ஓட 2 பெருக்கினீங்கன்னா 10 10 கூட 5 கூட்டினா 15. அப்போ 15/2 சொல்லலாமா? அப்போ அது இங்கே எழுதுங்க. ஓகேவா. எப்படி எழுதுவோம்னா 370 ஓகே 15/2 ஓகே அப்படின்னு சொல்ல மாதிரி எழுதலாமா? இப்போ இதை அடிச்சு கொடுக்கலாமா? எப்படி அடிச்சு கொடுக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 3 5 அப்படிங்கிறீங்க. 3 5 இதை வந்து 74 5ன்னு சொல்லலாமா? 74 5 வந்து பார்த்தீங்கன்னா 370 ஓகே. 75 5 வந்து பார்த்தீங்கன்னா 375 வரும். அதில் ஒன்றை குறைச்சோம் அப்படின்னா 370க்கு 74 5ன்னு சொல்லலாமா? ஸோ இப்போது 74 இப்போ எதை பெருக்கணும், கீழே உள்ள 3 பெருக்கணுமா இல்லை 2 பெருக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா 74 கூட நீங்கள் 2 பெருக்கிடுங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 148 ஓகேவா. ஸோ 148/3 கிடைக்கும். ஓகே. ஸோ இதை வந்து நான் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ 148/3 அப்படின்னு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, இப்போ 3 அடிங்களே, ஒரு 3 3 இருங்க வரேன். எப்படி அடிச்சு கொடுக்கலான்னா இருங்க வரேன். ஒரு 3 3 நான் 3 12 சொல்லலாமா? ஓகேவா. ஸோ நான் 3 12 சொல்லலாம். அடுத்து மிச்சம் எத்தனை இருக்குது, மிச்சம் 2 இருக்கா? எஸ். ஸோ அப்போ 28 சொல்லிருக்கா. 28 3ஆல் வருமா? ஸோ 6 3 18 7 3 21 8 3 24 ஓகேவா. 8 3 24 93 27 வருது. ஓகே. ஸோ நம்மகிட்ட 28 தான் இருக்குது. ஓகேவா. அப்போ 8 3ன்னு சொல்லலாமா? அப்போ 48 அப்படிங்கிறது நமக்கு வருதா? ஓகேவா. 48 வந்துடுச்சு. ஸோ இப்போ 48 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவும் இருக்கா? மிச்சம் இருக்குது நம்மகிட்ட. இப்போ ஒன்றுங்கிறது இருக்குது. ஓகேவா. அப்போ 48ங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகிற ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏயும் ஆப்ஷன் சியும் தான் இருக்குது. ஓகே. ஸோ அப்போ பிசர் இருக்கிறதுனால நம்ம வந்து 48 அந்த 48 2/3 கிலோமீட்டர் அப்படிங்கிற சொல்லலாம். ஏன்னா இங்கே முழுமையான வந்து கம்ப்ளீட்டாக அடியாயிருச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம இந்த 48 கிலோமீட்டர் சொல்லலாம் ஆப்ஷன்ஸாக. பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 28 லாஸ்ட் அடித்தோமா? ஓகேவா. ஸோ 3 8 24 ஓகே சாரி 3 4 8 32 சாரி ஐயோ இங்கே பாருங்கள் 3 அடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 9 27 சொன்னோமா? நம்மகிட்ட 28 தான் இருந்துச்சு. ஓகேவா. ஸோ அதனால் நம்ம 8ஓட முடிச்சுக்கிட்டோம். ஓகேவா. அப்போ அதனால் மிச்சம் இருக்க நம்பர் என்னது, 3 8 24 4 8 30 8 படிக்க போயிட்டுருக்கேன் பாருங்களேன். மிச்சம் இருக்கிறதுனால நம்ம 2/3 அப்படிங்கிற முடிச்சிட்டோம். ஓகேவா. ஸோ அவ்வளோதான். அப்போ இதை இன்னும் உங்களுக்கு வகுத்து காமிச்சிட்டோம் அப்படின்னா தெளிவாக போகிறேன். ஓகே. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கிறேங்க. ஸோ அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 48 2/3 கிலோமீட்டர். ஓகே. எஸ் அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா the percentage profit of selling and item ₹2000 in equal the percentage loss cash to the selling the same article ₹12,200 at the what price should be item should be make the 20% profit. ஓகே. ஸோ 20% ப்ராஃபிட் அப்படின்னா ஒரு பொருளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விற்கும் பொழுது, அதாவது ஒரு பொருளை வந்து 2020 மூலம் லாப சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு
அந்த கட்டுரை எப்படின்னா அதுக்கு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஓகேவா. ஸோ தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகும்பொழுது இந்த மாதிரி ஆர்டிக்கிளுங்கிறது தமிழில் வந்துன்னா கட்டுரை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அந்த 2000 ரூபாய்க்கு விற்றாங்களா அந்த பொருளை சொல்கிறதுக்கு தான் அந்த கட்டுரை அப்படிங்கிற மாதிரி இது தமிழில் வருது ஓகேவா. ஸோ ஆர்டிக்கல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அப்போ 1200 விற்பவங்களை ஏற்படுத்தலாம் சதவீத இழப்பு. ஒரே பொருள்னா 2000க்கு விற்கும் பொழுது ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும்ல, அதே வந்து 1200 இழப்புக்கு விற்கும் பொழுது எவ்வளோக்கு அந்த சமமாக ஈக்குவலாக இருக்குது. அந்த 2000 ரூபாய்க்கு விற்கும் பொழுது ஏற்படுற ப்ராஃபிட்டும் ஒரு பொருளை அதே பொருள் வந்தோம்னா 1200 விற்கக்கூடிய லாஸ் இருக்குல்ல அதுக்கும் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகே. அப்போ 20% லாபம் கிட்ட அந்த பொருளை எந்த விலைக்கு விற்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே கேட்குறாங்க ஓகேவா. ஸோ அப்போ இங்கே வந்து காமனாக உள்ள வந்துன்னா காஸ்ட் ப்ரைஸ் ஓகே. அந்த காஸ்ட் ப்ரைஸ் என்னங்கிறத வந்து வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம்னாவே இங்கேருந்து காஸ்ட் ப்ரைஸை வச்சு தான் வந்து நம்ம அடுத்த கட்டமாகவே போக முடியும் ஓகே. அப்போ சிபி அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலேன். சிபி அப்படிங்கிறதுக்குன்னு வச்சிங்கன்னா இங்கே 1200 அப்படிங்கிறது லாஸில் போயிடும் ஓகே. 1000 ரூபாய்க்கு விற்றா லாஸு. அதே இது வந்து 2000 ரூபாய்க்கு விற்றாங்க அப்படின்னா வந்துன்னா உங்களுக்கு வந்துன்னா ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி சும்மா சொல்லலாமா ஓகேவா. ஸோ ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை சொல்லலாம் ஓகேவா. ஸோ இது இங்கிட்டும் அப்ளை ஆகும், இதுக்கு இங்கிட்டும் வரும் ஓகே. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அதிகரிச்சிச்சுன்னா லாபம், குறைஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு லாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். இப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க முதல்ல ஓகே. ஸோ இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 1200 ப்ளஸ்ஸு 2000 ஓகேவா. ஸோ 2000 இதை வந்து பார்த்தீங்கன்னா பை 2 பண்ணுங்க ஓகேவா. ஸோ ஏன்னா ரெண்டுமே நமக்கு வரும் ஓகே. அப்போ 1600 கிடைக்குமா, 1600 இதை வந்து அடிச்சு கொடுக்கலாம் எப்படின்னா இது ரெண்டு கூட்டிங்கன்னா உங்களுக்கு 3200 வருமா ஓகேவா. 3200 வரும். இப்போ வந்து கீழே 2னா 16 2 32 முடிஞ்சா 16 2 32 அப்போ 1600 வந்துச்சா. ஸோ 1600 அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது நமக்கு வேணும் ஓகே. ஸோ செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு ஓகேவா. செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா 1600 இருக்குல்ல, 1600 இன்ட்டு 120 ஏன்னா இங்கே 120 எப்படி வந்துச்சு, 120/100 ஏன் வந்துச்சு பார்த்தீங்கன்னா இங்கே 20% லாபம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னாங்களே. இப்போ 20% நட்டம் அப்படின்னா நம்ம 100லேருந்து 20 கழிக்கணும் ஓகேவா. ஸோ அதே இது வந்து 20% லாபம் அப்படிங்கிறப்ப 120/100 அப்படிங்கிறத போடணும் ஓகேவா. ஸோ அப்போ இதை வந்து எப்படி அடிச்சு கொடுக்குறது ஓகேவா. ஸோ இதை வந்து எப்படி அடிச்சு கொடுக்குறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி அடிக்கலாம் பாருங்களேன். எப்படி அடிக்கலாம்னா இப்போது 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சிடலாமா. ஸோ இப்போ இது ரெண்டே வந்து அப்படி பெருக்கிடுங்களே. ஸோ 16 120 அப்போ ஒரு ஜீரோ விட்டுட்டு இருங்க வரேன். ஸோ உங்க வந்து 16 12 கொண்டாங்க ஓகே. 16 12 இப்போது 6 12 ஓகேவா. இருங்க வரேன். 6 12 ஓகே. ஸோ 6 12 இருங்க வரேன். 6 12 இது 1 2 2 1 3 அடுத்து 16 அப்படியே போட்டுக்கோங்க ஓகேவா. 2 6 3 9 1 192 வந்துச்சா. எஸ். அப்போ 192 ஒரு ஜீரோ, இந்த ஜீரோ வந்து இங்கே ஒரு விட்டு போயிருந்தோம்ல அந்த ஜீரோ தான். அப்போ 1920 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். இப்போ 1920ங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது ஓகேவா. ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்துன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது 1920 ஓகேவா. ஸோ புரிஞ்சுங்களா உங்களுக்கு. ஸோ நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் காஸ்ட் ப்ரைஸுங்கிறது லாஸ் ஆகும்பொழுது 1200 விற்கிறாங்க. அது வந்து ப்ராஃபிட் பார்க்கும்போது 2000. இது ரெண்டுக்கான இது வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறனால காஸ்ட் ப்ரைஸ் தான் இங்கே வந்து மெயினாக உள்ளது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து ரெண்டையும் நம்ம கூட்டிட்டோம். அப்போ 3200 அப்படிங்கிற கிடச்சிச்சு. கீழே வந்து 2 பக்கம் இருக்கிறதுனால நம்ம 2 போட்டு அடித்தோம். அப்போ அதில் 1600 கிடச்சிச்சு. அப்போ 1600 வந்து செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக 1600 இன்ட்டு 120/100 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 20% ப்ராஃபிட் ஓகேவா. அப்போ 125/100 போட்டு இதை அடிச்சு கொடுக்கும்போது நமக்கு 1920 கிடச்சி. அதுதான் அப்புறம் இதில் கரெக்டான விற்க வேண்டிய 20% லாபம் பெறதுக்கு அந்த பொருளை 1920 விற்றா மட்டும்தான் அதில் அவருக்கு அந்த பொருளை விற்கும்பொழுது இது ப்ராஃபிட் ஆகும் 20% ஓகே. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சியில் உள்ள 1920 ஓகே. புரிஞ்சா சிம்பிளான ஒன்று. இதே மாதிரி நான் கிளாஸஸை பாருங்கள் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் டவுட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஓகே. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா தேங்க்யூ கைஸ் ஓகே. ஸோ இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கு நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.